வணக்கம், நான் உங்க செஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா 585 கிலோ லட்டு எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், இதை எப்படி செஞ்சேன், எப்படி எத்தனை கிராம்ல பிடிச்சேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோல நான் கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல 100 லட்டு எப்படி செய்யறது, 1000 லட்டு எப்படி செய்யறது, 50 லட்டு எப்படி செய்யறது இப்படிங்கிற தெளிவான விளக்கங்கள் எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோவா நான் கொடுத்திருக்கேன். என்னடா 585 கிலோ லட்டு அப்படின்னு சொல்றாரு நினைக்கிறீங்களா? ஒரே லட்டு கிடையாது. ஒரு லட்டு 150 கிராம் மினி கனெக்ட் பண்ணி 4100 லட்டு நான் செஞ்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 80 கிலோ கடலை மாவு, 200 கிலோ சர்க்கரை, 120 லிட்டர் ஆயில், 16 கிலோ முந்திரி பருப்பு, 8 கிலோ திராட்சை, 4 கிலோ ஏலக்காய், 15 டப்பா கலர், 5 கிலோ நெய், 8 கிலோ டைமண்ட் கல்கண்டு. இப்போ நான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 5 விதமா செட்டா நான் பிரிச்சு வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா கடலை மாவு வந்து நான் வந்து 16 கிலோ ஒரு செட்டுக்கும், சர்க்கரை 40 கிலோ ஒரு செட்டுக்கும், 2.400 கிராம், அதாவது வந்து 2,400 வந்து முந்திரி பருப்பும், 1,250 வந்து திராட்சையும், 800 கிராம் ஏலக்காவும், 1 கிலோ நெய், அப்புறம் வந்து 3 கலர் டப்பா, 1.600 கிராம் டைமண்ட் கல்கண்டு. இப்படி இந்த விதத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், 5 பகுதியா நான் எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன். ஸோ மாவு தனியா, கடலை மாவு தனியா, சர்க்கரை தனியா, எல்லாத்தையும் 5 ட்ரிப்புக்கு நான் பிரிச்சுட்டேன். இப்போ இந்த திராட்சை எல்லாம் பாத்தீங்கன்னா நான் எல்லாமே செட்டா உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்களா, நான் முந்திரி பருப்பு வந்து எப்படி சொன்னேன், 2,400, அதாவது வந்து 2 கிலோ 400 கிராம். அப்படியும் கடலை மாவு வந்து 16 கிலோ கடலை மாவு. இந்த 16 கிலோ கடலை மாவை 8 கிலோவா நான் பிரிச்சு வச்சுக்கிட்டேன். அதாவது வந்து ஒரே தரம் 16 கிலோ கரைச்சா மாவு புளிச்சிரும்னு 8 கிலோவா 2 ட்ரம்ல நான் பிரிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ சர்க்கரை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ட்ரிப்புக்கு 40 கிலோ சர்க்கரை, அதாவது வந்து 16 கிலோ மாவுக்கு என்னுடைய சேனல்ல இது வரைக்கும் நான் பண்ணினால் 2 கிலோ, 1 கிலோ மாவுன்னா 2 கிலோ சர்க்கரை தான் நான் போடுவேன். பட் நான் பண்ண சொன்ன இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க 2.5 கிலோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால 16 கிலோ மாவுக்கு 2.5 கிலோ மினி 40 கிலோ சர்க்கரை நான் இதுல ஒரு தரத்துக்கு நான் வச்சிருக்கேன். ஸோ 40 கிலோ சர்க்கரையை வச்சாச்சு. இந்த சர்க்கரைக்கு ஆல்ரெடி நான் வந்து தண்ணி எப்படி ஊத்தணும், பதம் என்ன, எல்லாமே நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நிறைய விதமான லட்டு போட்டிருக்கேன். 1000 லட்டு எப்படி போறது, ஈஸியா வீட்டுல லட்டு எப்படி போறது, லட்டு பருப்பு தேங்காய் கூடு எப்படி போறது, இப்படி விதவிதமா நான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தண்ணி நம்ம வச்சாச்சு. இது பாகு பதம் என்ன அப்படின்னா 3 சொட்டு, அதாவது வந்து ஒரு கரண்டியில கலரிட்டு, நீங்க வந்து சாம்பார் கரண்டி கிடையாது, சாதம் வடிக்கிற கரண்டி அல்லது தோசை கரண்டியால சொட்டினீங்க அப்படின்னா 3வது சொட்டுல கம்பி வரணும். அதுதான் பதம். இப்போ மாவுனுடைய பதத்தையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். சோ கம்பி பதம் அப்படின்னும் போது 3வது சொட்டு நூல் பறக்கணும். மாவுனுடைய பதமும் இப்போ நீங்க பாத்துட்டீங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ட்ரிப்புக்கு நான் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது 4 கடாய் நான் வந்து, அதாவது வந்து 2 கடாய் வச்சுக்கிட்டு 2 பாத்திரத்துல சர்க்கரை, அதாவது இது வந்து 40 கிலோ, இன்னொரு பாத்திரத்துல 40 கிலோ, அதே மாதிரி இது வந்து 1.5 டின் எண்ணெய், அதாவது 1.5 டின் எண்ணெய்னா கிட்டத்தட்ட 25 லிட்டர் எண்ணெய், அதுல அந்த கடாயில 25 லிட்டர் எண்ணெய். இப்படி 2 பேர் நாங்க ரெடி பண்ணோம். இப்போ பூந்தி எப்படி அடிக்கிறேன் அப்படிங்கறத பாருங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் பூந்தி எப்படி செய்யறது, அப்புறம் வந்து மணிக்கார பூந்தி எப்படி செய்யறது, மிக்சருக்கு பூந்தி எப்படி போடுறது, எல்லாமே உங்களுக்கு விதவிதமா நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பல்க் குக்கிங். ஸோ உங்களுக்கு எப்படி பல்க் குக்கிங்ல நான் பண்றேன் அப்படின்னு காட்டுறேன். இப்போ இதுதான் மெத்தடு, வேற எதுவும் மெத்தடு நம்ம மாத்துறதே கிடையாது. இது எல்லாம் கணக்கு பண்ணா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது 585 கிலோ லட்டு நான் கொண்டு வரணும். அதாவது வந்து ஒரு லட்டு ஆவரேஜா 150 கிராம் அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் வந்து போட்டு பூந்தி எல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த பூந்தி போட்ட பிறகு நான் என்ன பண்ணிருக்கேன், முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் பொரிச்சு போட்டாச்சு. ஏலக்காய் பொடி நான் சொன்னேன் இல்லையா 800 கிராம் அப்படின்னு, ஒரு ட்ரிப்புக்கு 800 கிராம் நான் எப்படி தூவுறேன் பாத்தீங்களா, இதே மாதிரி நான் எல்லாமே, அதாவது என்னன்னா என்னைக்குமே நாம அளந்து செய்தால்
கரெக்டான பதத்தில் வரும், ஒரே மாதிரியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ விவரமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கலர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கலரிங் 3 டப்பா நான் சின்ன டப்பாவால் போட்டிருக்கேன். அதாவது வந்து என்ன 5 ட்ரிப்பு நான் பண்ணும்போது 15 டப்பா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 15 டப்பாவும் 3 நான் 5 ட்ரிப்புக்கு பிரிச்சுக்கிட்டேன். இப்போ இது எல்லாம் போட்டாச்சு. போட்ட பிறகு நான் கலக்கிறேன். பார்த்தீங்களா, இது கலந்தா உங்களுக்கு வந்து சரியான பதத்தில் இருக்கு பூந்தி. அதாவது வந்து சர்க்கரையும் பூந்தியும் பதத்துல இருக்கு அப்படின்னா, கலர்னா கீழே வந்து உங்களுக்கு அதாவது வந்து ஜீராவே இருக்கக்கூடாது. இதுதான் பதம். இப்போ நான் இவ்வளோ பண்ணாலும் ஒரே மெத்தடு தான், கொஞ்சமா பண்ணாலும் ஒரே மெத்தடு தான். இதுல வந்து சர்க்கரை பாகே கீழே இல்லை. பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி எடுத்து உருட்ட ஆரம்பிச்சாச்சு. இருந்தா கூட உங்களுக்கு கீழ்ப்பகுதியில சர்க்கரை இருக்கா அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்படி கிளறி காட்டுறேன். இந்த ஆற்காடுல ஃபுல்லா நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த 40 கிலோ சர்க்கரை, 16 கிலோ கடல மாவு இதெல்லாம் போட்டா ஒரு ஆற்காடு அப்படிங்கிறது ஃபுல்லா வர்ற மாதிரி வரும். இப்போ இது எல்லாம் கிளறின பிறகு நாங்க வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த லட்டு நான் பிடிச்சி காட்டுறது உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் பிடிக்கிறேன். நீங்க எல்லாம் நினைக்காதீங்க இத்தனோண்டு லட்டை பிடிச்சிட்டு 150 கிராம்னு போய் சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. பட் இது வந்து நான் உங்களுக்கு இந்த லட்டுனுடைய பதமும் எப்படி இருக்கு, அதாவது வந்து கரெக்டான பதத்துல இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக தான் லட்டை நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ லட்டுல எவ்வளவு முந்திரி பருப்பு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கணக்கு, இப்படிதான் இருக்கணும். முந்திரி பருப்பு வந்து ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தரும் போடுறாலும் ஒரு கிலோக்கு இவ்வளவுதான் கணக்கு அப்படின்னு நாம வச்சுக்கிட்டு போட்டோம் அப்படின்னா கரெக்டான பதத்துல இந்த லட்டு அப்படிங்கிறது வரும் நமக்கு. இதுல நான் வந்து நெய் ஊத்திருக்கேன். இந்த நெய்யினுடைய இதுவும் வந்து கையில பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு பதம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் இதை எல்லாத்தையும் உருட்டி நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கணக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, 4100 லட்டு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி ட்ரேல அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த ட்ரேல நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி லட்டுகளை பிடிச்சி உங்களுக்கு அழகா அடுக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு லட்டுலையும் ஒவ்வொரு ட்ரேலையும் இத்தனை நம்பர் அப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் எண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். ஸோ அப்போதான் நம்ம அவங்க கேட்ட ப்ரொடக்ஷனை கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 4100 லட்டையும் நான் எப்படி அடுக்கி ட்ரேல அடுக்கி வச்சு அதில் மேலே பேப்பரில் நம்பர் ஒரு தட்டுக்கு இத்தனை லட்டு இருக்குது அப்படின்னு கணக்கு பண்ணி அவங்கள்ட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி கொஞ்சமா லட்டு செய்யறது எப்படி, ஈஸியா லட்டு எப்படி செய்யறது, 1000 லட்டு செய்யறது, இப்போ 4100 லட்டு செய்யறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு இந்த சேனல்ல போட்டு காட்டியிருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பல்க் குக்கிங் நான் போட்டு காட்டுறேன். பட் பல்க் குக்கிங் என்னுடைய சேனல்ல மட்டும் ஓட மாட்டேங்குது. நீங்க இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.